Hello friends, welcome to Cuisine Vino. இப்போ நம்ம ஜேர்னி ஆஃப் அவர் ஹோமோட தேர்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதில் இந்த வீடை பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். பட் என்னோட சின்ன எக்ஸ்பீரியன்ஸும் இதோட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களோட வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த சேனலை புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மிஸ் ஆகாமல் வரும். இது வீடை பற்றின டீட்டெயிலுக்கு வருவோம். இந்த வீடு ஒரு சவுத் ஃபேஸிங் வீடு. எங்களுக்கு லக், அதனால் நாங்கள் சவுத் ஃபேஸிங்கே ஓகேன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டோம். பொதுவாக நார்த்து தான் சொல்லுவாங்க, பட் எங்களுக்கு சவுத் ஃபேஸிங் ரொம்ப லக்கான ஒரு வீடு. இது ஒரு டியூப்ளெக்ஸ் டைப் வீடு. கீழே ஒரு பெட்ரூம், கிச்சன், ஹால், அப்புறம் மேலே 2 பெட்ரூம், ஒரு பெரிய ஹால், அப்படி தான் எல்லாத்துக்குமே அட்டாச்ட் பாத்ரூம். கீழே காமன் பாத்ரூம் கொடுக்குற அளவுக்கு எங்களுக்கு அந்த இடத்துல வாஸ்துப்படியும் சரி ஸ்பேஸும் எங்களுக்கு ப்ராப்ளமாக இருந்தது உள்ளே படி வரனால. ஸோ அந்த காமன் பாத்ரூமை வெளியில் வைக்கிற டிசிஷனில் தான் ஒரு சேஞ்சஸ் இருந்துச்சு. அது மாடியில் தான் கொடுத்துருந்தோம். அப்புறம் அதை ஃபைனலாக மாற்றிட்டோம். அதை நான் சொல்கிறேன் வீடியோவில். இப்போ நீங்கள் பார்க்குறது கிச்சன் 10x10 இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இது செப்டி டேங்க் நாங்கள் தனியாக கொடுத்துட்டோம். கிச்சனுக்குள்ளே தண்ணி தனியாக கொடுத்துட்டோம், பாத்ரூமுக்கு தனியாக கொடுத்துட்டோம். அது எல்லாமே ஒன்றா கனெக்ட் ஆகிற மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற இடமா இருந்ததுன்னா சீக்கிரம் நம்பும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஸ்மெல் வரும். வீட்டுக்குள்ளே வாஷ் பேஷன் வழியாவோ பாத்ரூம் வழியாவோ அந்த ஸ்மெல், பேட் ஸ்மெல் வரும். ஸோ நீங்கள் அது மாதிரி பண்ணும்போது தனித்தனியாகவே பண்ணிக்கோங்க. அப்புறம் ஹாலில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா ஒரு எல் ஷேப்பில் பெரிய ஹாலாக தான் இருந்தது. பட் எனக்கு ஒரு பூஜை ரூம் நம்மளுக்கு கடவுள் ஒரு பெரிய வீடை கொடுத்துருக்காரு. நம்ம ஒரு பூஜை ரூம் வைக்கணுன்றது என்னோடய ஆசை. ஸோ அதை பிளான் பண்ணதுக்கப்புறம் இது சவுத் ஃபேஸிங்னால ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வராது பூஜை ரூமு. ஸோ அது வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆடாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால தான் ஒரு பார்ட்டிஷன் வால் டிசைட் பண்ணி வச்சோம். கீழே உள்ள சேஞ்சு. மேலே பார்த்திங்கன்னா நான் சொன்னாலே அந்த காமன் பாத்ரூம் வெளியில் கொடுத்துருந்தோம் அப்படின்ட்டு. நாங்கள் வீட்டை சுற்றியுமே நல்லா இடம் கொடுத்துருந்தோம். ஃப்ரண்ட்லேயும் போர்ட்டிகோவை தாண்டியும் கொஞ்சம் இடம், சைட்லேயுமே நான் 2 சைடும் போதுமான அளவு இடம் கொடுத்துருந்தோம். பின்னாடியும் நல்லாவே பெரிய அளவில் பெருசாகவே நல்லா இடம் கொடுத்துருந்தோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா அந்த செப்டி டேங்க் வர்றது மேலே வாஸ்துப்படி கட்டலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு லெட்டின், ஒரு பாத்ரூம் மாதிரி ஒரு அட்டாச், ஒரு காமன் பாத்ரூம் மாதிரி இண்டியன் டாய்லெட் ஒன்று கொடுக்கலான்னு நாங்கள் டிசைட் பண்ணோம். ஏன்னா இந்த மேலே அதை வச்சதுக்கப்புறம் ஸ்பேஸே கம்மியான மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல தான் நாங்கள் மேலே ஒரு பெரிய ஹால் அதோட பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அந்த ஹாலில் மாடியில். ஸோ பட் அந்த பாத்ரூம் பெரிய ஸ்பேஸை எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் காமன் பாத்ரூமை எதுக்கு மாடியில் வச்சுட்டு வெளியில் வச்சுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு வெளியில் வச்சுட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குறது பூசினதுக்கப்புறம் எடுத்தது இதுதாங்க அந்த பார்ட்டிஷன் வாலு. எப்படி இருக்குது டிசைன் பாருங்கள். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தது என்னோடய அம்மா. நாங்கள் தான் அடிக்கடி பார்த்துட்டு இருந்தோம் பக்கத்தில் இருந்தனால. ஹஸ்பண்ட் வரும்போது அவங்க பார்ப்பாங்க. நாங்கள் எங்களால் போக முடியுமோ நாங்கள் போய் பார்ப்போம். இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ பேசிக்லி பார்த்திங்கன்னா மேலேயும் ஒரு பெரிய ஹால் வந்துருச்சு எங்களுக்கு. பட் அந்த ஹாலில் பிளாக் பண்ணது அந்த நாங்கள் எடுத்துக்கொள் பின்பக்கம் போட்டிருக்கிற அந்த காமன் பாத்ரூம் தான். இப்போ அதை எடுத்ததுக்கப்புறம் எங்களுக்கு ஹால் நல்லாவே பெருசாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் நீங்கள் லாஸ்ட் மினிட்ல டிசைட் பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணால் தான் எப்போயுமே நல்லது. நம்மளுக்கு பட்ஜெட் மட்டும் இல்லை, எந்த இடத்துல எது வரணுன்றதையும் இன்னும் நல்லா பிளான் பண்ணிக்கணும். எங்களுக்கு சொதப்பினதுக்கு காரணம் எங்களுக்கு பெரிய அளவில் கைட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. கொஞ்சம் லேட்டாக தான் அந்த கைடன்ஸ்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ வாஸ்து ரிலேட்டடாகவும் சரி, என்ன பட்ஜெட் எல்லாமே டிசைட் பண்ணுறது கொஞ்சம் நாங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டோம். அதனால தான் இந்த மாதிரி சின்ன குழப்பங்கள்லாம். பட் இப்போ நான் தெளிவாக இருக்கேன். ஃப்யூச்சரில் பண்ணுறதா இருந்தால் நம்ம இன்னுமே நல்லா பிளான் பண்ணி பண்ண முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. இதாங்க நான் சொன்ன அந்த மாடியில் உள்ள ஹாலு. பாருங்கள், அந்த பாத்ரூம் எடுத்ததுக்கப்புறம் இந்த நல்ல ஹால் நல்லா பெருசாக இருக்கும். இதில் எப்படி தெரியும் தெரியல, பட் நல்லா பெரிய ஹால் ஆகிடுச்சு. மேலேயே பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு டிவி யூனிட்டும் கொடுத்துட்டோம். கான்க்ரீட்லேயே கொடுத்துட்டோம். நாங்கள் அதை டோர் போட்டுக்கலாம்ல, ஷோகேஸ் மாதிரி மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு. இந்த ரூம்லேருந்து பார்த்தாலே நல்ல ஹால் பெருசாக இருக்கும். அப்புறம் இன்னொரு நாள் போனப்போ எடுத்த வீடியோ இது. அதாவது பவர் சம்மந்தப்பட்ட ரிலேட்டட் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அப்புறம் டேங்க்கு, அப்புறம் டைல்ஸு, கிரானைட்லாம் வந்துருச்சு அப்படின்னு. கிரானைட்டு, டைல்ஸ் கலர் பற்றிலாம் நான் உங்களுக்கு ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது பூசினதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வீடு பார்த்திங்கன்னா சில சமயம் பெருசாக தெரியும், சில சமயம் சின்னதாக தெரியும். ஒவ்வொரு ஸ்டேஜும் ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்போ பெயிண்ட்லாம் பண்ணதுக்கப்புறம் இப்போ எங்களுக்கு நல்லா பெருசாக தெரியுது. இது டைனிங் ஏரியாவில் ஷெல்ஃப் போட சொல்லிட்டோம். நாங்கள் டோர் மாதிரி போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது பூஜை ரூம்லேயும் பவர் பாயிண்ட்லாம் வச்சுட்டு மேலே ஸ்டோரேஜ் மாதிரி வைக்காமல் கோபுரம் மாதிரி வைக்கிற மாதிரி பண்ணியாச்சு. ஏன்னா அப்போ வைக்கக்கூடாது பூஜை ரூமில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் அது ஹைட்டெல்லாம் அளந்துட்டு போய் நம்ம பூஜாரி யூனிட் நம்ம வீட்டில் ஆல்ரெடி இருக்குது. நான் பூஜை ரூம் டூர் கூட போட்டிருக்கேன். அதை வேணா போய் செக் பண்ணி பாருங்கள். அதை பற்றின டீட்டெயில் நல்லா ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம பூஜை ரூம்லேருந்து ஹால் அண்டு டைனிங் ஏரியா ஒரு சின்ன வியூ மாதிரி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்த ஸ்கொயராக இருக்கலாம் பார்த்திங்கன்னா இண்டோர் பிளான்ட்ஸ் அப்புறம் டெக்கர் பீசஸ் வைக்கிறதுக்காக பிளான் பண்ணோம் அந்த பார்ட்டிஷன் வாலில்.
இது பார்த்திங்கன்னா நாங்கள் முன்னாடியே வந்து கிச்சன் போடும்போதே எங்களோட ஹைட்டுக்கு தகுந்த மேடையோட ஹைட்டு அப்புறம் அகலம் எல்லாமே நாங்கள் சொல்லிட்டோம். பவர் பாயிண்ட் எல்லாமே வைக்கிறது, எங்கெங்கே ஃப்ளக் பாயிண்ட் வேணும் எல்லாமே சொல்லிட்டோம். பட் ஃப்ரிட்ஜுக்கு மட்டும் உள்ளே வைக்க முடியாமல் போயிட்டு, அதுமாரி இந்த கார்னரில் பார்த்திங்கன்னா அந்த மேஜிக் கார்னர்னு பொதுவாக மாடுலர் கிச்சனுக்கு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்த வந்து நடுவில் ஒரு கல் போட்டு செவர் மாதிரி போட்டாங்க. ஸோ அது எங்களுக்கு கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடுச்சு. நீங்கள் அதெல்லாம் கவனமாக இருங்க, மாடல் கிச்சன் பண்ண போகிறீங்க, முன்னாடி சொல்லிட்டு செஞ்சால் கூட இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் வரும். ஸோ ரொம்ப நம்ம பார்த்துட்டே இருக்கணும். அது மாதிரி ஃப்ளக் பாயிண்ட்ஸ் வந்து தேவையானது எங்கெங்கே வைக்க போகிறீங்கன்னு டிசைட் பண்ணிட்டு ஃப்ளக் பாயிண்ட்ஸும் போதுமான அளவு நீங்கள் கட்டும்போதே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. கான்க்ரீட்டில் நாங்கள் ஒரு ஷெல்ஃபும் கொடுத்துருந்தோம், டோர் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. நிறைய இடத்துல கான்க்ரீட்டில் போட்டுட்டோம், பெர்மனெண்ட்டாக ஒரு இது இருக்கும். தேவையான இடத்துல நம்ம வுட்லேயோ இல்லை இதுலேயோ நம்ம போட்டுக்கலான்ட்டு டிசைட் பண்ணிட்டோம். அதுமாதிரி மாடிப்படி ஏற இடத்துலையும் பெரிய கிளாஸ் ஜன்னல் வைக்கிறா இருந்துச்சு. அந்த டிசிஷனையும் நிறைய பேர் வீட்டில் தண்ணி லீக்கேஜ் மழை டைமில் வந்ததெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அந்த டிசிஷனை வேணான்னு விட்டுட்டோம். இன்ஜினியரும் அதை ஃபோர்ஸ் பண்ணலை. அதுக்கு பதிலாக நாங்கள் வேறு மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் ஃப்யூச்சரில் பார்ப்பீங்க. இப்போ வந்து இந்த ஹாலை பார்க்கலாம். பூசினதுக்கப்புறம் இந்த பாத்ரூமில் இடத்துல ஷெல்ஃப்லாம் போட்டதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா பெருசாக இருக்குது. இதான் அந்த ஷெல்ஃபு. இது லட்டு தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஷெல்ஃபில் அவளோட டாய்ஸ்லாம் வச்சுக்கிறா. இந்த இதுவும் வந்து அப்போ பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த டிவி யூனிட் வந்து மேலே லாஃப்ட்டு கொடுத்துருந்தோம். வெதரிங் கோர்ஸ் வந்து போட்டு க்ளே டைல்ஸே நாங்கள் சூஸ் பண்ணிட்டோம். ஏன்னா அந்த ஒயிட் டைல்ஸ் தான் ஃபஸ்ட்டு போகிறதா சூஸ் பண்ணியிருந்தோம். மொட்டை மாடியிலையும் சரி பால்கனிலையும். பட்டு நிறைய அதில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இது போட்டு முடித்து ஒரு வருஷம் கழித்து சின்ன சின்ன கிராக்ஸ் ஃபார்ம் ஆகல எப்பவுமே வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம். ஸோ அதை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அந்த பாசிலாம் இருக்கலாம் க்ளீன் பண்ணிட்டு ஒயிட் பெயிண்ட் அடிச்சிடலாம், அதாவது வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் அடிச்சிட்டோம்னா மெயின்டெனன்ஸ் ஈஸி அப்படின்னு சொன்னாங்க. மற்ற ரிலேட்டிவ்ஸ்கிட்டையும் கேட்டோம். எல்லாருமே அது நல்ல ஐடியா, அவங்களுக்கும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க. ஸோ அதுதான் நாங்கள் இந்த வீட்டுக்கு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ மற்றபடிக்கு டைல்ஸோட கலர் எப்படி இருந்துச்சு, எப்படி சூஸ் பண்ணோம், என்ன சொதப்பணும், என்ன பாசிட்டிவாக பண்ணோம் அப்படின்றது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட் எல்லாம் என்ன சஜஷன்ஸாலும் கமெண்ட்னாலும் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.